ஹெல்லோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் யூனிட்ல இருந்து பிஎன் ஜங்ஷன். இந்த ஒரு கான்செப்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சாப்டரே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடும் பாத்துக்கோங்க. பயப்படவே வேணாம். ஒரு சின்ன கதை மாதிரி எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீட்டா பாத்துடலாம். ரெடியா? நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயம்தான். யோசிச்சு பாருங்களேன். உங்க ஃபோன் சார்ஜர் எடுத்து வால் சாக்கெட்ல பிளக் பண்றீங்க, ரைட்? அந்த சாக்கெட்ல இருந்து வருது ஏசி, அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆனா உங்க ஃபோன் பேட்டரி சார்ஜ் ஆகணும்னா அதுக்கு டிசி, யானி டைரக்ட் கரண்ட் தேவை. சோ இந்த ஏசி கரண்ட் எப்படி டிசி கரண்டா மாறுது? எப்பவாது யோசிச்சு பாத்திருக்கீங்க? அந்த மேஜிக்கு காரணம் நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு குட்டி ஹீரோ தான். அதான் பேரு பிஎன் ஜங்ஷன். கரெக்ட். இந்த சின்ன காம்பனன்ட் இல்லனா நம்ம யூஸ் பண்ற மொபைல் ஃபோன், லேப்டாப், டிவின்னு லிட்டரலி எதுவுமே ஒர்க் ஆகாது. அவ்வளோ முக்கியமான ஆளுகரு. சரி, பிஎன் ஜங்ஷனோட பிசிக்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஃபீல் ஆகலாம். ஆனா கவலையே படாதீங்க. அதை சூப்பர் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு பார்டர் செக் பாயிண்ட் கதையை பார்க்க போறோம். இந்த அனாலஜியை மட்டும் நல்லா கவனிச்சு கேட்டா போதும், கான்செப்ட் மனசுல ஆழமா பதிஞ்சிடும், கேரண்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் என் டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியலை எலக்ட்ரான் லேண்ட் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபுல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், யானி நெகட்டிவ் சார்ஜஸ் நிறைய இருக்கும். அவங்கள ஜாலியா எங்க வேணாலும் சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அடுத்த பக்கத்துல பி டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியலை ஹோல் லேண்ட்னு நினைச்சுக்கோங்க. கரெக்டா? இந்த ஊர்ல ஃப்ரீ ஹோல்ஸ், யானி பாசிட்டிவ் சார்ஜஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஹோல்ஸ்னா என்னன்னு யோசிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு எலக்ட்ரான் இருக்க வேண்டிய இடத்துல அது இல்லைன்னா அந்த வேக்கண்ட் பிளேஸ் தான் ஹோல். அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி பிஹேவ் பண்ணும். அவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த ரெண்டு ஊருக்கும், எலக்ட்ரான் லேண்டுக்கும் ஹோல் லேண்டுக்கும் நடுவுல ஒரு பார்டர் இருக்கும் இல்லையா? அந்த பார்டர் தான் நம்ம பிஎன் ஜங்ஷன். சிம்பிள். ஒரு பக்கம் ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ், இன்னொரு பக்கம் ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ். அவங்க மீட் பண்ற அந்த மீட்டிங் பாயிண்ட் தான் ஜங்ஷன். சரி, கதை கேட்டாச்சு. இப்போ இந்த பார்டர் செக் பாயிண்ட் உண்மையில ஒரு மைக்ரோஸ்கோப்குள்ள வச்சு பார்த்தா எப்படி உருவாகுதுன்னு பாப்போமா? ஒரு பி டைப் மெட்டீரியலையும் என் டைப் மெட்டீரியலையும் ஒன்னா வச்ச உடனே அந்த மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல என்ன நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஜங்ஷன் ஃபார்மேஷன் கரெக்டா 3 ஸ்டெப்ஸ்ல நடக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன், அதாவது கேரியர்ஸ் பார்டரை கிராஸ் பண்ணும். செகண்ட் டிப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆகும், நம்ம நோ மேன்ஸ் லேண்ட். அண்ட் தேர்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேரியர் உருவாகி ஃபர்தர் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணும். ஓகே, வாங்க இப்போ ஒன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்டெப் 1, டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா என்ன? ஒரு ரூம் கார்னர்ல பெர்ஃப்யூம் அடிச்சா கொஞ்ச நேரத்துல ரூம் ஃபுல்லா வாசம் வரும். அதுதான் டிஃப்யூஷன். ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷனுக்கு போறது. இங்க அதே தான் நடக்குது. எலக்ட்ரான் லேண்ட்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கறனால அவங்க கூட்டமா ஹோல் லேண்ட் பக்கம் போவாங்க. அதே மாதிரி ஹோல் லேண்ட்ல நிறைய ஹோல்ஸ் இருக்கறனால அவங்க எலக்ட்ரான் லேண்ட் பக்கம் வருவாங்க. பார்டர்ல ஒரு டிராஃபிக் ஆரம்பிக்குது. ஸ்டெப் 2, டிப்ளீஷன் ரீஜன். இப்போ பார்டரை கிராஸ் பண்ண எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் மீட் பண்றாங்க. என்னாகும்? அவங்க ஒன்னா சேர்ந்து கேன்சல் ஆயிடுவாங்க. டெக்னிக்கலி சொன்னா ரீகம்பைன் ஆயிடுவாங்க. ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹோலோட சேர்ந்து நியூட்ரல் ஆயிடும். இந்த மாதிரி அந்த பார்டருக்கு பக்கத்துல ஃப்ரீயா சுத்திட்டு இருந்த எல்லாருமே காலி ஆயிடுறாங்க. ரிசல்ட் ஒரு நோ மேன்ஸ் லேண்ட் உருவாகுது. இங்க இப்போ சுத்துறதுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோ ஃப்ரீ ஹோல்ஸோ யாருமே இல்ல. இப்போதான் ட்விஸ்ட். இந்த நோ மேன்ஸ் லேண்ட், யானி நம்ம டிப்ளீஷன் ரீஜன்ல ஃப்ரீ சார்ஜஸ் தான் இல்ல. ஆனா சார்ஜ் இருக்கிற இம்மூவபிள் அயான்ஸ் இருக்கும். இம்மூவபிள்னா என்ன? நகர முடியாத ஃபிக்ஸ்டான அயான்ஸ். என் டைப் பக்கத்துல பாசிட்டிவ் அயான்ஸும் பி டைப் பக்கத்துல நெகட்டிவ் அயான்ஸும் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு பெரிய மதில் சுவர் மாதிரி. இப்போ அது இன்னும் வேற யாரும் பார்டரை தாண்டி வராம தடுத்து நிறுத்திடும். ஈக்குவலிபிரியம் வந்துருச்சு. ஓகே, நம்ம பார்டர் செக் பாயிண்ட் கதை கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும்னா நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற அழகான கரெக்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸை யூஸ் பண்ணணும் இல்லையா? சோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி டெஃபினிஷன் எழுதுறதுன்னு பார்க்கலாம். First, depletion region. Definition என்னன்னா, the region around the junction which is depleted of mobile charge carriers. சிம்பிளா சொன்னா, ஜங்ஷனை சுத்தி இருக்கிற மொபைல், அதாவது நகரக்கூடிய சார்ஜ் கேரியர்ஸ் இல்லாத ஒரு இடம். டிப்ளீட்டட்னா காலியானன்னு அர்த்தம். அப்ப அங்க என்னதான் இருக்கும்? It contains only immobile charged ions. நகர முடியாத ஃபிக்ஸ்டான அயான்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது அப்படியே எழுதுனா ஃபுல் மார்க்.
அடுத்தது built-in potential, அதாவது VB. டெஃபினிஷன் என்னன்னா, the potential difference established across the depletion region due to charge imbalance, even with zero applied voltage. அதாவது, அந்த depletion regionல N சைட்ல பாசிட்டிவ் ions, P சைட்ல நெகட்டிவ் ionsனு ஒரு சார்ஜ் இம்பேலன்ஸ் இருக்குல்ல, அதனால அங்க ஒரு potential difference கிரியேட் ஆகுது. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம வெளியே இருந்து எந்த பேட்டரியும் கனெக்ட் பண்ணாத போதே நேச்சுரலாவே இங்க ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். அதுதான் built-in potential. நம்பர் மதில் சுவரோட ஹைட் மாதிரி ஒரு குட்டி இன்டர்னல் பேட்டரின்னு கூட நினைச்சுக்கலாம். சரி, இந்த பில்ட்-இன் பொட்டென்ஷியலோட வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியுமா? ஆஃப்கோர்ஸ் முடியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. இப்போ ஃபார்முலா பார்த்து பயந்துராதீங்க. இங்க Na and Ndன்னு இருக்குல்ல, அது டோப்பிங் கான்சன்ட்ரேஷன்ஸ். சிம்பிளா சொன்னா P டைப் அண்ட் N டைப் மெட்டீரியலை உருவாக்க நம்ம எவ்வளோ இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றோமோ அதுதான். ஸோ டோப்பிங்கை பொறுத்து தான் அந்த பேரியர் பொட்டென்ஷியலோட வேல்யூவும் மாறும். ஜாஸ்தி டோப் பண்ணா பேரியரும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நம்ம கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நார்மல் சிலிக்கன் PN ஜங்ஷனுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இந்த பில்ட்-இன் பொட்டென்ஷியலோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? சுமாரா 0.68 வோல்ட்ஸ். ஆனா நம்ம ஈஸியா ரிமெம்பர் பண்றதுக்காக அதை எப்பவுமே அப்ராக்சிமேட்லி 0.7 வோல்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த 0.7 V நம்பர் இது எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி, மறக்கவே கூடாது. ஓகேவா? கான்செப்டா நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எக்ஸாம்ல மார்க்ஸ் போச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம டியூஷன்ல எப்பவுமே சொல்றதுதான், காமனா பண்ற சிலி மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியம். சோ இந்த டாபிக்ல மார்க்ஸ் சைலண்டா கில் பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டோன்ட் லூஸ் மார்க்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் தப்பு. நிறைய பேர் நினைக்கிறது எலக்ட்ரான்ஸ்ல N சைட்லயே இருக்கும், ஹோல்ஸ் எல்லாம் P சைட்லயே இருக்கும், யாரும் எங்கேயும் போக மாட்டாங்கன்னு. தப்பு. உண்மையில சார்ஜ் கேரியர் எப்பவுமே ரேண்டமா மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ரிமெம்பர், அந்த டிஃப்யூஷன், அதாவது கேரியர்ஸ் பார்டரை கிராஸ் பண்ணி போறதுனால தான் அந்த பேரியரே உருவாகுது. ஸோ தே ஆர் நாட் ஸ்டாட்டிக், தே ஆர் டைனாமிக். இன்னொரு பெரிய தப்பு, ரிவர்ஸ் பயாஸை பத்தி எழுதும்போது கரண்ட் ஃப்ளோ கம்ப்ளீட்லி ஜீரோன்னு எழுதிடுறது. அப்படி எழுதுனா மார்க்ஸ் போச்சு. உண்மையில ரிவர்ஸ் பயாஸ் மெஜாரிட்டி கேரியர்ஸோட மெயின் கரண்ட்டை தான் பிளாக் பண்ணும். ஆனா மைனாரிட்டி கேரியர்ஸ்னால ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன டைனி லீக்கேஜ் கரண்ட், அது ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்லுவோம், அது எப்பவுமே ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ பட் நாட் எக்ஸாக்ட்லி ஜீரோ. நெவர் ரைட் ஜீரோ கரண்ட். சரி, இவ்ளோ நேரம் பேசினதோட கீ டேக்அவேஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு குவிக் ரீகேப். எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ண இந்த சில பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். ஃபர்ஸ்ட், ஒரு PN ஜங்ஷன்ங்கிறது P டைப் அண்ட் N டைப் செமிகண்டக்டர்ஸ் மீட் பண்ற ஒரு பார்டர். சிம்பிள். அதுல சார்ஜஸோட டிஃப்யூஷன்னால அந்த ஜங்ஷன்ல ஒரு டிப்ளீஷன் ரீஜன் கிரியேட் ஆகுது. இந்த ரீஜன் ஒரு எலக்ட்ரிக் பேரியர் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதுக்கு ஒரு பில்ட்-இன் பொட்டென்ஷியல் இருக்கும். நம்ம பார்த்த மாதிரி ஒரு டிபிக்கல் சிலிகானுக்கு இந்த பேரியரோட வேல்யூ சுமாரா 0.7 வோல்ட்ஸ். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்அவே, இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேரியர் தான், அந்த குட்டி ஹீரோ தான் நம்ம யூஸ் பண்ற எல்லா செமிகண்டக்டர் டிவைசஸோட சீக்ரெட்டே. ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு நேச்சுரலான பார்டர் செக் பாயிண்ட், ஒரு பேரியர் இருக்கு, ரைட்? இப்போ ஒரு கேள்வி. நம்ம வெளியே இருந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி இந்த சார்ஜஸை ஃபோர்ஸா அந்த பேரியரை தாண்டி புஷ் பண்ண என்ன ஆகும்? இல்ல புல் பண்ண என்ன ஆகும்? அப்படி பண்ணி நம்ம கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்ம அடுத்த டாபிக் பயாசிங் ஆஃப் அ PN ஜங்ஷன்ல பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்.